ஜல்லிக்கட்டு காலை சீறிக்கிட்டு இருக்கு. இதை பிடிக்க யாராச்சும் இருக்காங்களா பார்ப்போம். மைனர் என்ன பண்றாங்க? குடிச்சிட்டு நாங்களாம் அழகான ஜல்லிக்கட்டுலயே அடக்குனாங்கடா. பாரியா மைனர் பாத்துக்க மைனர் வந்துச்சா சிங்கம் வந்துச்சா காலை சீருதியா மைனர் குஞ்சு காலு அங்க பாரு சீருதியா திருமல புடியா புடிக்கிறவனுக்கு 5000 புடியா அங்க பாரியா சீருதியா என்ன யாருமே அது யாரியா வராயா சிங்கம் ராமராஜா வந்துட்டாயா. இப்ப பாருங்க என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கயா ஆரம்பிச்சுட்டாயா. பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு வாடி என்னுடைய பேச்சு. என்னடா இது ராமராஜனுக்கு வந்த சோதனை. என்னப்பா அந்த மாட்டாடக யாருமே இல்லையா? அங்க பாரியா சீருதியா என்ன காளையா இது? அங்க பாரியா சிங்கையா யார் புதுசா ஒருத்தன் வரான் பாக்கையா. டக்கரு இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவோ நாட்ட பத்தின பிரச்சனைடா. நீயும் தருவுல ஏந்துவ பிச்சையடா. டக்கரு இது வெளிநாட்டு அரசியல் வியாபார சரி செயல் வஞ்சி பொடி சொல்லில் வலிந்து பொடி செயல் அவைச்சு சோவச்சு தாண்டது டக்கரு. டக்கரு செம்மையா குளிர்துடா. மாமே நம்ம வந்து பழசா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணுமா? என்னடா இருக்குன்னா பழசா எங்க தாத்தா ராமச்சாங்க அவர் அடிச்சிடலாமா? இதே பண்றாரா இன்னும் பெருசா மச்சான். அந்த திருவண்ணாமலை தேவ இருக்குல்ல அந்த மாதிரி எரியணும் பெருசா. நம்ம வீட்டை கொளுத்திடலாம் மச்சான். இது காலகாலமா சரி தடை செய்யப்பட்ட ஜோக்குடா. இன்னும் மச்சான் சரி இப்ப நம்ம பெருசா இருக்கணும், நம்ம கிட்டே இருக்கணும், ஆனா யூஸ் இல்லாம இருக்கணும். அதானே? ஆமா மச்சான். அது இல்லடா கரும்புடிச்சோனே. வேற ஏதாவதுடா புடிச்சிட்டேன். இந்த வர நில்லு. எதாச்சும் எடுக்கணும். இதான் இருக்கிற பழசா இருக்கு. பேசாம கொளுத்தி. அட மைனர் குஞ்சு நாயே அமலா பார்த்து இந்த கருவத்தை வர பார்த்து தோசனே. ஐடியா. நம்ம பேசாம எதுக்கு யூஸ் ஆக டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து போயிட வேண்டாம். இன்னையோ நீ ஒய்ஞ்ச. ஆமால நம்ம ஏன் அவங்க எடுத்து போக கூடாது? ரெண்டு பேரும் ஒய்ஞ்சோடா மாப்ள. போன என்ன காணோம்? என்ன ஐடியானே தெரியல மச்சான். நம்ம வாழ்க்கையில யூஸ் ஆக ரெண்டே பொருள். ஒன்னு உன மெக்கானிக்கல் டிகிரி, இன்னொரு என்னோட ஈசி டிகிரி. இதை நீ கொளுத்திடுவா மச்சான். கரெக்டான முடிவுடா. கும்பா பாத்தியா மச்சான் நம்ம வயிற்றுல எப்படி எரியுதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அலங்கான ஜல்லிக்கட்டுலேயே ராமராஜ பாட்டுக்கு அடங்காத காலை புது பாட்டு பாடினாதான் அடங்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலை காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே காலை. என்ன இது மாடு இல்லை? நீங்கள் புது பாட்டுனா மட்டும் அடங்குறீங்க. எல்லோரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க, நாங்களும் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறிட்டோம். மாட்டுப் பொங்கலான இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் என்ன, ஆதங்க என்ன? மாட்டு பொங்கலான இன்னைக்கு என்னுடைய சந்தோஷம் என்னென்னா எங்களை குளிப்பாட்டி இது பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷமாகுது. அதே நேரம் வருத்தம் என்னென்னா மாட்டை எங்களை மட்டும் கவனிக்கிறீங்க, காளை மாட்டை மட்டும். என்னுடைய சக நண்பர்களை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்களெல்லாம் சரியாக குளிப்பாட்டுறதில்ல, தேனி போடுறதில்லன்ட்டு. அவங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க, கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜல்லிக்கட்டுக்காக போகிறான்னா அனைத்து தமிழர்களுக்காகவும் அனைத்து காளைகள் சார்பாகவும் நன்றி. கனி 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 மாமனோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க மச்சான். நான் மயில செருப்பு பிஞ்சிரும். என்னடா குசியா போற? எங்க வாடா எங்க சொல்லுங்க. நான் மைனா இல்ல அப்படியே பொண்ணுக்கு சுத்துறியா? என் மாமன் பொண்ணு நான் சுற்றுவேன். ஐயோ
குஞ்சு போச்சு. என்ன மாமா என்ன எங்க உட்காந்துக்கிற? ஒரு பதிவாவி பையன் வயசுதான்டா. பின்னாடி போட பையன் காங்கி வரான் bro. ஐயோ பாட்டு கிடைக்கிறது யாருன்னு பார்ப்போம். அடுத்து யாரு அங்க பாரு மைனரு போனா என்ன மைனரு ஒரே பொண்ணு தான்டா இருக்கு பார்த்து கிடைக்கடா டே என் பட்ஜெட் இல்லடா கட்றா மைனரு மைனர் குஞ்சு அதான் போயிடுச்சப்பா என்னப்பா பண்ற நீ என்னடா இவன் எங்க போனாலும் கண்ணாடியே கைட்டிட்டு பாடுறா கண்ணாடியே கைட்டுறா பண்ண கடியானா என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அது பண்ணுடா கடியா 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 வாயத்தோடா இது ஒன்றும் சரக்கு அடிக்கலடா வாயத்தோடா அதுக்கு என்னடா பேசுற சின்ன பண்ணா இருக்கு, நான் பெரிய பண்ணு ஒரு கலந்துக்கிறேன். கண்ணாடி கட்டிட்டு போய் பண்ண கடியா அதான் போயிடுச்சுல்ல எல்லாமே அங்க பாரு ஐயோ என்னயா எல்லாமே அந்த மாதிரி அங்க பாரு அதெல்லாம் சிரிக்கிறாயா கண்ணாடி காட்டிக்கலாம் மைனரு வாழ்ம்பு எமோ எச்சா அவன் மூஞ்சில மட்டும் துப்புமா சட்டையெல்லாம் துப்புற நீ போய் பண்ணடா லூசுடி அவன் லூசா டைட்டான் இப்ப பாப்பீங்கடி பண்ணு எனக்கு தான் பொண்ணு எனக்கு தான்டா கட்றா பண்ண கட்றா என்னப்பா 8 பொடியில கலந்துக்கிட்டாடா எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் தந்தானே நானே தானே ஏய் கனே ஏய் நில்றி என்ன மாமா ஏன் பின்னால சுத்திட்டு திரியற மாமனை பார்த்து சிரிக்கிற ரசிக்கிற ஆனா பேச மட்டும் மாட்டேறியடி. ஊர்ல எவ்வளவு போட்டி நடக்குது அதுல எல்லாம் உள்ள கலந்து ஜெயிச்சிட்டு வா அப்புறமா என் மாமான்னு ஒத்துக்கிறேன் அடுத்த போட்டி மாரத்தான் போட்டி இல்லை பங்கேற்கவங்க பேர் கொடுக்கலாம் யாருன்னு பார்க்கலாமா யாரு குடிகார கார்த்தி ஜாக்கி ஜனா யார் ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் கிறிஷ் மாப்பிள்ளை கிறிஷ் கார்த்தி ஐயோ குடிகார எங்கேயா போனா அந்த பக்கம் போனா முட்டு சந்தியா 5 கிலோமீட்டர் சுத்த போன ஒன்றும் ஒத்தானே ஆளை காணும் எங்கேயாவது எதாவது கீத்துரு விட்டானா என்னானும் தெரியலையே சட்டை மைனர் போச்சு மைனர் சீ உனக்கு முன்னால 3 பேர் போயிட்டாங்க மாரத்தான் போட்டியில் முதல்ல வந்தது ஜனா 2 ராமசாமி 3 வடிவேலு நீ சொன்னதான் கணி போட்டியில் கலந்துக்கிட்டேன் மாமாங்க வரும்போது ஒன்றும் முடியல உனக்கு அதாண்டி உசுறு கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தேன் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கு நான் வரேன் கண்ணே தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு ஒன்னதான் மாமா பிடிக்கும் அத்தான் அத்தான் பயப்படாதீங்க அத்தான் நான் தான் என்னடி வேணும் இப்போ உனக்கு தைப்பொங்கல் வச்சிருக்கேன் கிளம்பி வாங்க அத்தான் இவ்வளோ குளிரில் காலங்காத்தால எழுப்புறீங்களாடி உங்களை மாதிரி பொங்கல் தாண்டி முதல்ல பொங்க வைக்கணும் போடி ஆஹா நம்ம தூங்கினா விஷம் வச்சு கொண்டாலும் கொண்டுருவா எஞ்சி போயிடுவோம் அடைச்ச என்னடி இவ்வளோ பேர் குண்டால வச்சிருக்க இதுவே உங்களுக்கு பத்துமா பத்தாதோன்னு சின்ன குண்டாவல்ல பொங்குனேன் இருக்கு பைப்பில் போடு போடு நல்லா சாப்பிடுங்க தான் நல்லா சாப்பிடுங்க அடியே ம்
அடியே என்னதான் என்னடி பொங்கல் சோப்பா இருக்கு? நீங்க தான் சொன்னீங்க இனிப்பு பிடிக்காது காரம் தான் பிடிக்கும்னு. அதான் 2 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்து போட்டு சமைச்சேன். இனி பிடிக்காது, ஆ, காரம் தான் பிடிக்கும். ஆமா. அச்சா, உங்க அப்படி எங்கேயாவது பொங்கல் பண்ணி கொடுத்துருக்கியா? இல்ல. அவன் தப்பிச்சிட்டான், உன்னை கட்டி நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். கணவன்மார்களே, இப்படி தான் பொண்டாட்டிங்கெல்லாம் அதிகாலை 5 மணிக்கு எழுப்பி பொங்கல் வைக்கிறன்ற பேரில் விஷத்தை வைப்பாங்க. கவனிச்சுக்கிறாதீங்களே. தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பயிரிடும் ஒவ்வொரு விவசாய பெருமக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எங்களது பால்புட்டி சேனலின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பால்புட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிடுங்க. வணக்கம்.